இன்றைக்கு இந்த நற்செய்தி கேட்கும்போது ஒரு ஆறுதல் கொண்டு வருகின்றது. ஏன்னால் இயேசு காலத்தில் ஊமை வழியாக அவர் பேசும்போது மக்கள் முழுமையாக கேட்கவில்லை, முழுமையாக செவி கொடுக்கவில்லை. இப்படி கேட்காம இருக்கும்போது அவங்களும் மனமாற்றம் ஏற்படவில்லை. ஆகவே இன்னைக்கு பேசுவது எத்தனை பேர் மனம் மாறி அவங்க இருப்பார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் கடவுள் அருள் வழியாக நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் மனதில் வரும்போது இது ஒரு மனமாற்றம் ஏற்படும்னு நான் நம்புகிறேன். ஆனால் தான் இன்றைக்கு இந்த நவீன காலத்திலும் இந்த திருவிழா காலத்திலும் அந்த தலைப்பை கொடுத்தது என்னென்றால் சேர்ந்து நடத்தல், புனித அன்னம்மாளோட சேர்ந்து நடத்தல். குறிப்பாக இந்த துணை கரைப்பொருள் சென்றடித்தல். ஆகவே இந்த தலைப்போட நம்ம பார்க்கும்போது இது தோளுக்கு வைத்து அந்த நடந்து கொண்டு மட்டும் அல்ல. இது ஒன்றாக நடந்து கொண்டு நம்ம சரி நான் பிரசன்னமாக இருக்க அது மட்டும் அல்ல. ஆனால் நாம் இதயங்களை இறைவனை நோக்கி திரும்பி கைகளை மற்றவர்களுக்கு நீட்டியபடி ஒன்றாக நடப்பது. ஆகவே இது வழியாகத்தான் நம்ம ஒருத்தர் பிரசன்னமாக இருக்கிறோம். ஜெபம் வழியாக இவருக்கு ஆறுதலும் நாம் கொடுக்கின்றோம். நாம் புனித அன்னம்மாள் நாம் பார்த்தோம் என்றால் அவர் விசுவாசமான தோழமைக்கு ஒரு அமைதியான முன்மாதிரியாக இருக்கிறார். அவள் ஜெபம் வழியாக அவர் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருந்தார். அவர் கடந்து போன பயணம், அந்த பாதை ஒரு நீண்ட பயணமாக இருக்கின்றது. ஆனால் அது எவ்வளோ தாமதமாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து கடவுளோட வார்த்தை, கடவுளோட குரலை கேட்டுக்கொண்டு இருந்தார். கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து அந்த பயணம் செய்து கொண்டு இருந்தார். அங்கே இன்றைக்கு வாசகங்கள், நீ கொடுத்த வாசகங்கள் நமக்கு உண்மையிலே நம்ம காது கொடுத்து கேட்டோம் என்றால் கடவுள் நினைவு கூறுகிறார். அதாவது மேலும் கேட்பதற்கான நம் காது நமக்கு தருகிறார். ஆகவே இன்றைய தலைப்புக்கு ஒட்டி இது நிச்சயமாக ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கின்றது. முதல் வாசகம் எரேமியா இருந்து வாக்குறுதி எடுத்துக்கிட்டு, அதாவது கடவுள் இஸ்ராயல் ஆரம்ப கால பக்தியை நினைவு கூறுகிறார். என்ன சொல்கிறார் என்றால், உன் இளமை பருவத்தின் பக்தியையும் மனவாட்டின் அன்பையும் நான் நினைவு கூறுகிறேன் என்றும் அவர்கள் எப்படி வானதரத்தில் என்னை பின்தொடர்கிறார்கள் என்றும் கூறுகிறார். ஆகவே இஸ்ரேல் மக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், எப்படி இந்த வானதரத்தில் அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று அவர் மறுபடியும் நினைவுக்கு கொண்டு வருகின்றார். ஆகவே இந்த உருவகம் முக்கியமானது. ஏன்னால் நமக்கு தெரியும், வானதரம் அங்கே நம் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது நிச்சயமாக ஒரு ஆறுதல் அல்ல, ஒரு நிச்சயமாற்ற ஒரு தன்மையும் இருக்கின்றது. இது என்ன நடக்கும், எப்படி வாழ்வார்கள், எப்படி நடந்து கொண்டு போவார்கள் என்று நம்மளுக்கு தெரியாது. ஆனாலும் அப்போதும் நிலை நிறந்த விசுவாசத்தை இறைவன் நினைவு கூறுகிறார். புனித அக்வைனா தோமா அவர் எடுத்து காட்டுகிறார் என்றால் என்னென்றால், கடவுளோட இரக்கத்தையும் அவர் ஆதி அன்பையும் இது வழியாக நம்மளுக்கு அந்த பலத்தையும் அருளும் கொடுக்கின்றார். அவருக்கு தெரியும் இந்த வழி கடுமையான ஒரு வழியாக இருக்கின்றது. ஆனால் அவர் தொடர்ந்து நம்மளோட இணைந்து நடந்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு நற்செய்தி நம்ம பார்க்கும்போது இயேசு இந்த ஊமை வழியாக பேசும்போது அவருடைய சீடர்கள் கேட்கின்றார், இந்த யான் நீங்க ஊமை வழியாக பேசி கொண்டு இருக்கிறீர்கள்னு. அவரோட பதில், கிருபை, அதாவது அருள் உண்மையானது மற்றும் இது புரிதலை மாற்றுகிறது. நம்மளோட புரிதல் வழியாக இது மாற்றிக்கொண்டு இருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு இந்த ஊமை வழியாக கடவுளோட ராஜ்யத்தை வெளிப்படுத்துகின்றது. ஆனால் உங்களுக்கு இன்னும் வெளிப்படையாக நான் உங்களுக்கு அது சொல்கிறேன். ஆகவே நண்பர்களே, இது யாராவது அழைப்பு மறுப்பவர்களுக்கு இந்த கேட்பது மேலோட்டமாகவாக இருக்கின்றது. ஏனால் அவர் காது கொடுத்து கேட்கிறார்கள்,
ஆனால் உண்மையிலே அவங்க புரியாமல் இருக்கிறார்கள். ஆகவே இது உண்மையான ஒரு கேள்வி என்ன என்றால், நான் நற்செய்தியை கேட்டேனா? நான் நற்செய்தியை கேட்டேனா? திறந்த மனத்தோடு நான் கேட்டது நாம் ஏற்றுக்கொள்கிறேனா? புனித கிறிஸ்தோஸ்தம் யோவான் கிறிஸ்தோஸ்தம் இவர் என்ன அது வெளிப்படையாக என்ன சொல்கிறார் என்றால், கடவுளின் நோக்கம் மக்களை நசுக்குவதில்லை, மாறாக அவர்களை மனமாற்றத்துக்கு தூண்டுவதும், அவர்கள் மன திரும்பினால் கடவுள் கூறப்படுவோம் அதை குணமளிக்க வழியாக அவர் கொடுப்பார் என்று இவர் அழைக்கின்றார். ஆகவே ஒவ்வொரு இறை வார்த்தை நாம் கேட்கும்போது இது நம் மனதில் மாறிக்கொண்டு மற்றவர்களுக்கு சென்றடைக்கிறதாக அழைக்கின்றது. ஆகவே இந்த ஒன்றாக நடப்பது இது ஒரு உத்தி மட்டுமல்ல, ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் அல்ல, இது திரு அவையின் ஒரு யாதத்தமாக இருக்கின்றது. அது வழியாகத்தான் இயேசு ஒரு யாத்திரைக்காக அவர் மக்களை வழி நடத்துகிறாரு. அவர் இது வழியாக நம்ம எப்படி ஒன்றிணைப்பு வாழ்வதற்காக அவரை அழைக்கின்றார். ஆகவே ஒரு இறை மக்களாக இருக்கிற நாம் நிச்சயமாக இயேசுவோட வார்த்தையை கேட்டு அது வழியாக நாம் வாழ வேண்டும், நடக்க வேண்டும். நம்ம சொந்த வாழ்க்கையை நிச்சயமாக சில பேர் பல பேர் இந்த கடவுள் தூரமாக இருக்கிறார் என்று நம்ம ஒரு வகையில் நம்ம அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். அதே சமயத்தில் நம்ம இந்த வானத்தில் இந்த வழியாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கணும்னு சில நேரத்தில் இந்த அனுபவம் வருகின்றது. இது எப்படி என்றால், சந்தேகம், வழி, தவறான புரிதல் இது வழியாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கடவுளோட அன்பு நிலையானது அன்பாக இருக்கின்றது. இதோட அன்பு மாறாம இருக்கின்றது. அதே போல்தான் புனித அண்ணா இதெல்லாம் தெரிந்து கொண்டு மரியாவும் இயேசுவும் இதே விசுவாசத்தோட அவர் வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். அதே போல் அவர் மற்றவோட அவர் துணை நின்று அவர் சென்றது வழியாக இரக்கத்துடனும் பொறுமையுடனும் அவர் காட்டுகின்றார். புனித அண்ணா அவரோட கதை எப்படி தொடங்கின்றதுனால் வான பகுதியில் இருந்து தான் தொடங்கி கொண்டு இருக்கின்றது. அங்கே இருக்கிற பதிவு செய்யப்பட்ட பாரம்பரிய தின்படி வழியாக நம்ம பார்த்தோம்னா, அது ட்ரெடிஷன் பார்த்தோம்னா, யோவாக்கிம் அண்ணா இது குழந்தை இன்மையால் துன்புறுகிறார்கள். இது பொது வேதனையாக அது அடைந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இருப்பினும் புனித அண்ணா துக்கமடைந்தார். அந்த வழியாக ஜெபித்து கொண்டு இருந்தார், அவர் காத்து கொண்டு இருந்தார், கடவுள் மேல முழு நம்பிக்கையோட வைத்து கொண்டு இருந்தார். இந்த நம்பிக்கை வீணாகாம இருந்தது. ஏனால் அந்த தூதர் ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்டார் என்று புனித அண்ணா கிட்ட சொல்கிறார். ஆகவே நாம் இது விஷயத்தை கவனிக்க வேண்டும். அதாவது துன்பத்தின் மறுக்காமல் அதை ஜெபத்தில் சுமந்து செல்லும் அந்த நம்பிக்கை அவர் வைத்திருந்தார். அவர் கடவுளை நோக்கி அவசரப்படவில்லை, அவர் கடவுளை சென்றடைக்கிறார். ஆகவே இந்த ஆறுதல் வழியாக நம்மளும் இந்த பயணத்தில் நாம் செல்ல முடியும். ஏன்னா அண்ணம்மாள் நம்மளுக்கு வேறு வழியாக நம்மளுக்கு காட்டுகின்றார், எப்படி கடவுளோட இரக்கம் பெற்றுக்கொண்டு அவரோட அன்பு பெற்றுக்கொண்டு இந்த அருள் வழியாக கடவுளோட நோக்கி அவர் செல்கிறார். ஆகவே புனித அண்ணம்மாள் நம்ம தெரியும், இந்த பேராலயத்தின் வழியாகவும் மற்ற இடத்திலும் அவர் யார் ஜெபித்து கொண்டிருக்கும் போது மக்களோட நம்பிக்கை வைத்து அந்த இரக்கத்தோட செயல்பட வழியாக அவர் அழைக்கிறார். ஆகவே சேர்ந்து நடப்பது நம்மளுக்காக மட்டுமல்ல, மற்றவர்கள் இணைந்து நாம் நடந்து கொண்டு இருக்க வேண்டும். ஆகவே சென்றடித்தல் வழியாக நிச்சயமாக மற்றவோட இணைந்து இந்த பயணம் செய்ய வேண்டும். இந்த வகையாக எப்படி நம் வீட்டிலும் சரி இல்லை பங்கிலும் சரி இதோட அர்த்தம் என்ன? முதலாக கடவுளுடன் இணைந்து நடப்பது என்பது நாம் அவரோட வானற்றில் பின்தொடர்ந்து நடக்கும்போது அந்த நினைவு கொண்டு வர வேண்டும்.
ஏன்னால் நம் விசுவாச வாழ்க்கை பாதித்து கொண்டு இருக்கிறது. அதே சமயத்தில் கடவுள் இப்போ நம்ம மறுபடியும் அவருடைய இணைந்து வாழ்றதுக்காக அவர் அழைக்கின்றார். அவர் நம்மை கைவிடவில்லை. கடவுள் நம்ம கைவிடவில்லை. தொடர்ந்து இந்த விசுவாசத்துடன் அவரை நோக்கி நாம் செல்ல வேண்டும். இரண்டாவதாக உதவிக்கரம் நீட்டுதல். ஆகவே இது வழியாக மக்கள் சில பேர் பலவீனங்களை வழியாக அவங்க இந்த இடத்தில் வரும்போது அவர் நண்பர்களாகவும் ஒரு சகோதரர்களாகவும் அவங்க வழியாக அவங்களோட இணைந்து நாம் நடக்க வேண்டும். இந்த இறை வார்த்தை கேட்ட நாம் இப்போ மற்றவர்கள் ஒரு தகவல் மட்டும் அல்ல, ஆனால் இப்போ குணம் அளிப்பு வழியாக இது அவருக்கு சேர வேண்டும். ஏன்னா இந்த இறை வார்த்தை கேட்ட நாம் இப்போ அந்த அருள் நம் வாழ்க்கையை ஒரு புதுப்பித்தல் வழியாக மற்றவர்களுக்கும் இணைந்து கடவுளோடு இணைந்து நடக்க வேண்டும் என்று நம்மை அழைக்கின்றார். மூன்றாவதாக செவி மடுப்பது முக்கியம். ஆகவே இன்றைக்கு நற்செய்தி ஒரு எச்சரிக்கை கொடுக்கின்றது. சில நேரத்தில் நம் இதயங்கள் முழுங்கி போக முடியும். ஆனால் புனித கிறிஸ்தோஸ்தம் யோவான் அவர் சொல்கிறார், இது வழியாகவும் மனமாற்றம் ஏற்படுறதுக்கு சாத்தியம். கடவுள் நம்மை குணமளிக்கிறதுக்காக அவர் தயாராக இருக்கின்றார். ஆனால் இந்த சுதந்திரம் நம்மளுக்கு ஒவ்வொருவரும் கொடுக்கின்றார். இந்த சுதந்திரத்தின் வழியாக நாம் கடவுளை தொடர்ந்து தேர்ந்தெடுத்து அவர் வழியாக நாம் வாழ வேண்டும். ஆக இறுதியாக ஒரு குட்டி கதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு இளையவன் டேவிட் என்ற பேர். அவர் கடுமையான ஒரு நேரத்தில் அவர் கடந்து போனார். அவரோட வேலை இல்லாமல் இருந்தார். அப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் போது மன சுமையுடனும் தனிமையுடனும் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முடிந்து ஒரு மூத்த பங்கில் இருக்கவர் தோமா என்ற பேர் அவரை அணுகி, நீ எங்கே இருக்கிறையோ அதே போல் நானும் அந்த சூழ்நிலையில் இருந்தேன். ஒரு காலத்தில் எனக்கு தெரியும் இது ஒரு கடினமான ஒரு நேரமாக இருக்கின்றது. ஆனால் உனக்கு நான் உறுதியாக சொல்கிறேன், உனக்காக நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். தோமா அவர் எந்த ஆலோசனையோ எந்த தீர்வுகளும் அவர் வழங்கவில்லை. அவர் அணுகி அவரோட பிரசன்னம், அவரோட ஜெபம் டேவிடோட இருக்கிறார் என்று அவர் வெளிப்படுத்தினார். வாரங்களாக மாறிக்கொண்டிருக்கும் போது இப்பொழுது டேவிட் தனிமையாக அவர் அதை உணரவில்லை. இப்பொழுது இவரை காட்ட கருணை வழியாக அவர் திறந்த மனத்தோடன் நம்பிக்கையுடனும் புதுப்பித்த விசுவாசத்துடனும் இப்ப திருப்பலியில் அவர் கலந்து கொள்கிறார். ஆகவே இந்த எளிய கருணை செயல் வழியாக இப்ப அவர் மனதில் திறந்து வைத்து நம்பிக்கையோடும் புது விசுவாசத்தோடும் இப்ப அவர் நடந்து செல்கிறார். ஆகவே ஒன்றாக நடப்பது ஏனென்றால் இது உடல் ரீதியாக நெருக்கமாக இருப்பதை விட மேலானது. இது மற்றொரு நாம் பார்க்கும்போது நம்மளோட கதைகள் அவரோட கதைகளும் நம்ம நீண்ட பகிர்ந்து கொண்டு இருக்கும்போது நாம் ஆழமாக செவி கொடுக்க வேண்டும். அதே வழியாக அவரோட இணைந்து ஒன்றாக நடக்க வேண்டும். அன்பு வழியாக நாம் நடக்க வேண்டும். ஆகவே நாம் வருடமாக புனித அன்னம்மாள் இந்த திருவிழாக்கு நாம் கலந்து கொண்டு இருக்கிறோம். வருடமாக புனித அன்னம்மாள் கதைகள் பற்றி நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். வருடங்களாக இவர் யார் என்று நாம் முழுமையாக தெரிகின்றது. அதே சமயத்தில் இறை வார்த்தை கடவுள் என்ன சொல்கிறார்னு நம்மளுக்கு தெரிகின்றது. ஆனால் உண்மையிலே இது வார்த்தைகள் இந்த கதைகள் கேட்ட நாம் அன்னம்மாள் போல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அன்னம்மாள் போல நம் வாழ்க்கை மாறிக்கொண்டு அவள் போல் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? கடவுள் நமக்கு இந்த அருள் கொடுக்கும்போது, இந்த பொறுமை, இந்த அன்பு கொடுக்கும்போது அதே போல் மற்றவோட இணைந்து நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? ஏன்னா திருப்பலி மேலே திருப்பலி கலந்து கொண்டு இறை வார்த்தை கேட்டு நாம் முழுமையாக ஈடுபடாமல் நம் மனமாற்றம் இல்லாமல் இருக்கும்போது அப்போ எந்த பிரயோஜனமும் இல்லை. கடவுள் முழுமையாக குணம் அளித்து உங்களை அவர் வழியாக கொண்டு போகிறதுக்காக தயாராக இருக்கிறார்.
ஆனால் தான் இந்த வருடமோட தலைப்பு வந்து ஒன்றாக நடப்பது வந்து ஒரு சரியான ஒரு தலைப்பாக இருக்கின்றது. திரு அவை புனித அன்னம்மாவுடன் நம்ம வந்து நடந்து கொள்ள வேண்டும். இந்த பொறுப்பு எடுத்த நாம் ஒற்றுமை கொண்டு இழக்காமல் எந்த வகையான நம்ம கொடைகள் இழக்காமல் மற்றவுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நம் திருவை நம்ம ஒவ்வொரும் அளித்து கொண்டு இருக்கின்றது. ஆகிய ஒன்றாக நாம் வாழ்ந்து நாம் நடந்து போகும்போது இது வந்து ஒரு நல்லிணம வழியாக நாம் வாழ வேண்டும். ஒரு காலத்தில் வந்து நம்ம திருவை இந்த ஒரு தலைப்பு கொட்டிருந்தது, அதாவது சென்டிரே கும் எக்லேசிய, சென்டிரே கும் எக்லேசியா, அதாவது சிந்திப்பதும் உணர்வதும், நம்ம திருவையோட சிந்திப்பதும் உணர்வதும். ஏன்னா இது வழியாக நாம் திருவை என்ன நினைக்கிறதோ எது சிந்திக்குதோ அதே நம்மளும் சிந்தித்து கொண்டிருந்தோம்னால் நிச்சயமாக ஒரு ஒற்றுமை ஒரு பக்தியுடன் நம்ம வழி நடத்தி கொண்டு இருக்கோம். ஆகவே இந்த திருப்பலி கொண்டாடும் போது நம் வாழ்க்கை எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று நம் நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். ஏன்னா முதல் வாசகம் எரேமியா அவர் என்ன சொல்கிறார்னா, கடவுள் உங்களோட பக்தியை அவர் நினைவு கூறுகிறார். எந்த கடினமான நேரத்திலும் கடவுள் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அவருக்கு ஞாபகமாக இருக்கின்றது. அதே போல் நற்செய்தி வழியாக கடவுள் உங்களுக்கு புரிதல் கொடுக்கிறார். இந்த வார்த்தை குணம் அளிப்ப இறை வார்த்தையாக இருக்கின்றது. அதே சமயத்தில் இதெல்லாம் கேட்ட நாம் இப்போ புனித அண்ணா நம்மளுக்கு ஒரு வழி காட்டுகின்றார். ஒரு ஜெபபூர்வமான விடாமுயற்சியுடனும் நம் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் கூறுகிறார். அதே சமயத்தில் மற்றவர்களுக்கும் இந்த கனி கொடுக்க வேண்டும் என்று அவர் அழைக்கின்றார். ஆகவே இந்த திருப்பலியை கொண்டாடும் போது இதுக்காக தொடர்ந்து நாம் மன்றாடுவோம். குறிப்பாக ஜெபம் பொறுமை இணைந்து நடப்பதாக நாம் ஜெபிப்போம். அதே போல் அன்னம்மாள் போல் நாம் வாழ வேண்டும். இறை வார்த்தை பெற்ற நாம் மறுபடியும் மற்றவர்கள் ஒரு துணையாக நடந்து கொண்டு அவங்களோட கடவுளோட அன்பும் கடவுளோட அருள் அவர்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த திருப்பலியில் நாம் மன்றாடுவோம்.